ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் இதுக்கு சாதகமாக எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படாததுனால விஜய் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. விஜய் தரப்பு வக்கீலாலையும் எதுவும் செய்ய முடியல. அந்த சமயத்தில் டக்குன்னு வராங்க நம்ம வெண்ணிலாவை கூட்டிகிட்டு காவேரி. இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு சாதகமாக சாட்சியை சொல்கிறாங்க. சரி, வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்ததை பார்த்து விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் காவேரியை பார்த்து சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் என்ன பண்ணுறாரு, அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வர்றாரு. அடுத்ததான் நிவின் பசுபதியும் அழைச்சிட்டு வராங்க. எல்லா சாட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் முன் நிறுத்துறதுனால விஜய் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றது நிரூபணமாகுது. பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்படுறாரு. ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கும் நன்றி சொல்கிறாரு. இப்படியோ ஒரு வழியா விஜய் வெளியில வந்துட்டாரு. அது வரலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு கொடுத்த சத்தியத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு நினைச்ச காவேரி என்ன பண்றாங்க, அங்க இருந்து யார்கிட்டயுமே சொல்லாம கிளம்புறாங்க. இடத்துல எல்லாருமே இருந்தாலும் விஜயோட கண்கள் காவேரியை தேடிட்டு இருக்கு. காவேரி எங்கனோ அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு. ஏப்பா, காவேரி இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அவ வீட்டுக்கு தெரியாம வந்திருப்பாப்பா, அதனால கிளம்பிட்டு இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க உள்ளவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் விஜய், வெண்ணிலா எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க வீட்டுக்கு போறாங்க. வெண்ணிலாவுக்கு நன்றி சொல்றாங்க. வெண்ணிலா பாத்தீங்கன்னா விஜய் பார்த்து சாரி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவோட தாய்மாமாவும் விஜய் அவங்கள பார்த்து சாரி கேட்கறாங்க. பக்கம் விஜய் வெளியில வந்துட்டாரு. அந்த சந்தோஷத்தோட என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போறாங்க. தன்னோட அக்கா கிட்டயும் சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கங்காவும் குமரன் மாமா என்ன பண்ணாருன்னு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மாமா பண்ண விஷயத்தையும் இந்த கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கங்கா பயங்கரமா ஒரு சந்தோஷப்படுறாங்க. எப்படிங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குமரனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கங்கா, என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சி அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கேட்க, இல்லைங்க இப்படிலாம் பண்ணிருக்கீங்களே, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷங்க, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்த்து சொல்றாங்க. கண்ணீரோட இருக்க பாட்டி விஜயை பார்த்து ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்பவே எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் காவேரி இந்த மாதிரிலாம் பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாட்டி ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. பாட்டி சொல்கிறீங்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், ஆனால் கடைசி நேரத்தில் உனக்காக கூடவே நின்று உன்னை வெளியில் கொண்டு வந்தது காவேரி மட்டும்தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி சொன்னதும் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அப்போ ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு தான் காவேரி இதெல்லாம் பண்ணியிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. காவேரிக்கு கால் போகவே மாட்டேங்குது. டென்ஷனோடவே இருக்காங்க விஜய். ஒரு பக்கம் நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா விஜயை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால எப்படியாவது இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்றாங்க, பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுதான் காவேரி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஜய் கிட்ட நம்ம வெளியில என்ன பண்றாங்க, இனிமேல் காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா உண்மைகளையும் பற்றி வெண்ணிலா விஜய் கிட்ட சொல்கிறாங்க. என்னோட காவேரி இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கார் விஜய். இல்லை, இதை தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தான் வயிற்றுல வளர்கிற குழந்தைய சாட்சியை வச்சுக்கிட்டு தான் நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை பார்த்து கேள்வி கேட்குறாரு. இன்னும் நீ திருந்தவே மாட்டல்ல வெண்ணிலா, உன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நீ யோசிப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா காவேரி விஜய் தேடி போகிறாரா, இல்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுனால ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.